friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்போட அப்பளம் பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஈஸியா செஞ்சிரலாம். நீங்க இன்னும் Samayalக்கு subscribe செய்யலனா ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா லைக் கொடுத்துருங்க. ஒரு பேன்ல நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திருக்கேங்க. நீங்க கடலெண்ணெய் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 1/2 கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட குழம்பு ஆக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நான் அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 6 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும், இல்லைனா சீக்கிரம் தீஞ்சிரும். 6 பல்லு பூண்டு, 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த மசாலாவை அந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மசாலாவை பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வாடையாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவு நான் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பை கொதிக்க வைக்க போகிறோங்க. நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே மிதங்கி வந்து நிற்கிதுங்க. ரொம்ப டேஸ்டியான காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணால் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.